இதே போன்றுதான் நாங்கள் பார்க்கலாம், வரலாற்றிலே பார்க்கலாம். வரலாற்றிலே நாங்கள் நிறைய இந்த பிரிவுகள், இந்த அமைப்புகள் இவர்களிலே பார்க்கின்ற பொழுது தௌஹீத் என்று சொல்லாய் கூட, தௌஹீத் என்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்களுக்கு தௌஹீத் என்று இன்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் தௌஹீத் என்ற வார்த்தை கூட இது ஒரு அடையாள பெயர் தான். உண்மையிலேயே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அடையாள பெயர்கள் இருக்கலாம். அஹ்லுல் குர்ஆன் என்று, அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள், அதாவது அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள். ஆனால் இதுதான் நாங்கள் எங்களுடைய பெயர் என்று எண்ணிவிடக் கூடாது. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்களுக்கு அடையாள பெயர்கள் மக்கள் பல பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள். சலபிகள் என்று சொல்வார்கள், அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தௌஹீத் என்ற பெயர் கூட ஆரம்பத்திலே முஅத்தஸிலாக்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. அகீதாவிலே வழிபிரண்ட முஅத்தஸிலாக்களுக்கு. முஅத்தஸிலாக்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய 5 அடிப்படை கோட்பாடுகளிலே முதலாவது தௌஹீத். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவர்களுடைய அகீதா